சிரவணும் தைரியமான குரங்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான பிணைப்ப இதைவிட ரொம்ப அழகா எந்த கதையாலையும் சொல்ல முடியாதுங்க. சரி, வாங்க தாமதிக்காம நாம நேரா இந்த கதைக்குள்ள போகலாம். இது கண்டிப்பா நம்ம மனசு தொடுற ஒரு உணர்வுபூர்வமான பயணமா இருக்க போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு காட்டு விலங்கு உண்மையிலே நம்ம குடும்பத்துல ஒருத்தரா மாற முடியுமா? இது வெறும் கேள்வி மட்டும் கிடையாதுங்க. நம்ம எல்லார் மனசுலயும் எழக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை. பொதுவா விலங்குகள்னா அது பாட்டுக்கு காடு மலைன்னு இருக்கும். நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் தான் நாம நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த எல்லையெல்லாம் தாண்டி எதிர்பாராம அன்புங்கிற ஒரு பாலம் உருவாகும் போது என்ன நடக்கும்? இத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல இந்த தனிமையான நிதர்சனம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இதுதான் நம்ம கதையோட நாயகன் அருணோட ஆரம்ப நிலை. அந்த சின்ன கிராமத்துல சுத்தி எவ்ளோ மனிதர்கள் இருந்தாலும் அருணுக்குன்னு சொல்லிக்க ஒரு நண்பர் கூட கிடையாதுங்க. ஒரு தனி மனுஷனோட தனிமை எவ்ளோ வலியானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு விளையாடவோ மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்கவோ யாருமே இல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த தனிமையோட வலிய அவ சுமந்துகிட்டு தான் இருந்தான். நம்ம கூட விளையாட யாரும் வரமாட்டாங்களாங்கிற அந்த ஏக்கம் அந்த சின்ன பையனோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பொதிஞ்சிருந்தது. ஆனா அந்த இருட்டுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் வரணும் இல்லையா? அதுதான் மிட்டுவ கண்டுபிடிச்சு குணப்படுத்துற அந்த தருணம். இங்கிருந்து தான் ஒரு புதிய ஆழமான நட்பு தொடங்க போகுது. அருணோட வாழ்க்கையில நடந்த அந்த திருப்பு முனைய கவனிங்க. காட்டோட விளிம்புல ரொம்பவும் காயமடைஞ்சு கிடந்த ஒரு சின்னஞ்சிறு குட்டி குரங்க அருண் பாக்குறான். பார்த்த உடனே அதுக்கு மிட்டோன்னு ரொம்ப செல்லமா ஒரு பேர் வச்சு ஒரு நெருங்கிய நண்பனை போல தன் முழு அன்பையும் கொட்டி அதை பாதுகாக்கிறான். அந்த சின்ன இரக்கம் எப்படி அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர ஒருத்தர் சார்ந்திருக்க செய்துங்கிறதே நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அருணோட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு பாத்தீங்களா? மிட்டுவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்நேரமும் தனிமையில வாடி போயிருந்த அவனோட முகம் இப்போ எவ்ளோ பிரகாசமா மலர்ந்துருச்சு. மனிதன் விலங்குங்கிற பேதமெல்லாம் அந்த உண்மையான அன்புக்கு முன்னாடி காணாம போய் ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு அவ்ளோ நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்க. எல்லாம் ரொம்ப அழகா அவ்ளோ மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல ஆனால் ஒரு நாள் பொதுவாவே இந்த வார்த்தைகள் வந்தாலே ஏதோ ஒரு எதிர்பாராத திருப்பம் இல்ல ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அமைதியா இருந்த அந்த கிராமத்துல அந்த இரு நண்பர்களோட வாழ்க்கையில அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சோதனை காத்துக்கிட்டு இருந்தது. அந்த சோதனை வேற ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு வந்து கிராமத்து வெள்ளம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஆபத்து. அமைதியா இருந்த அந்த கிராமத்துக்குள்ள இயற்கை தன்னோட கோர முகத்தை காட்டுது. பெருவெள்ளம் ஊருக்குள்ள புகுந்து தண்ணி மட்டம் மழமழன்னு உயருது. தப்பிக்கவே முடியாதபடி அந்த தண்ணியில அருண் மாட்டிக்கிறான். தன் நண்பனை காப்பாத்தணுமேங்கிற அந்த தவிப்புல மிட்டும் மின்னல் வேகத்துல ஒரு மரத்தோட உச்சிக்கு ஏறி உதவி கேட்டு ரொம்ப சத்தமா கத்துது. அந்த அவ்ளோ ஆபத்தான சூழ்நிலையிலயும் அந்த சின்னஞ்சிறு குரங்கு காட்டின தைரியம் இருக்கே, அது நிஜமாவே அபாரமானது. அந்த சத்தத்தை கேட்டு உடனே ஓடி வந்த மக்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த அருணை பத்திரமா காப்பாத்திடுறாங்க. இப்போ அந்த பரபரப்பெல்லாம் அடங்கிடுச்சு. அன்பு எப்படி நம்மை ஒரு குடும்பமாக்குது, உண்மையான குடும்பம்னா என்னங்கிறதுக்கான விடை நமக்கு இங்கதான் கிடைக்குது. அந்த ஆபத்தை நீங்கின அமைதியான தருணத்துல அந்த கிராமமே ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக்குச்சு. தான் உயிரை பணயம் வச்சாவது தன் நண்பனை காப்பாத்த துடிச்ச அந்த மிட்டுவோட செயல் அங்க இருந்த எல்லார் மனசையும் ரொம்ப ஆழமா தொட்டுடுச்சு. அன்னிக்கு அந்த மக்கள் எல்லாருமே ஒரு மாபெரும் உண்மைய புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன தெரியுமா? அன்பு இருந்தா விலங்குகளும் கூட நம்ம குடும்பம்தான். இந்த கதையோட முழு ஆன்மாவும் இந்த ஒரு வரியில தாங்க அடங்கியிருக்கு. எவ்ளோ அருமையான வரிகள்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குறது வெறும் ரத்த பந்தமோ ஒரே இனமோ இல்ல மொழியோ கிடையாது. எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான அந்த அன்பை மட்டும்தாங்க ஒரு உண்மையான உறவை ஒரு குடும்பத்தை உருவாக்குது. அருணோட அன்புக்கு மிட்டுவும் மிட்டுவோட விசுவாசத்துக்கு அருணும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா அமைஞ்சிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்விய கேட்க விரும்புறேன். அன்புக்கு மனித எல்லைகளே கிடையாதுங்கிறத நிரூபிக்கும் விதமா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த மிட்டு யார்? அது ஒரு நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், இல்ல உங்க வீட்ல இருக்கிற எந்த ஒரு செல்ல பிராணியா கூட இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பல புதிய சிந்தனைகளை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையிலயும் அப்படி நடந்த அந்த அன்பான தருணங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, சீக்கிரமே இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.